வணக்கம் நண்பர்களே, ஃபார்முலா தமிழன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரம் சைனீஸ் கிராண்ட் ப்ரீ ஒரு ஸ்ப்ரிண்ட் ரேஸ் வீக்கெண்ட் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுது. ஸோ அதனால் நான் ஸ்ப்ரிண்ட் ரேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ போடலான்னு நினச்சேன். ஸோ முதல்ல ஸ்ப்ரிண்ட் ரேஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மல் ரேஸ் வீக்கெண்ட் எப்படி இருக்கும். நார்மல் ரேஸ் வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப் ஆஃப் செஷன்ஸ் நடக்கும். சரியா? முதல் நாள் ஃப்ரைடே ஃப்ரீ ப்ராக்டிஸ் 1, ஃப்ரீ ப்ராக்டிஸ் 2 அப்படின்னு 2 ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நடக்கும். ரெண்டும் 1 மணி நேரம் நடக்கும். அந்த 2 ப்ராக்டிஸ் செஷனுக்கும் நடுவில் 3 மணி நேரம் கேப் இருக்கும். சரியா? இது வந்து ஃப்ரைடே. சாட்டர்டே ஃப்ரீ ப்ராக்டிஸ் 3 அண்ட் குவாலிஃபையிங் நடக்கும். சரியா? ஃப்ரீ ப்ராக்டிஸ் 3யும் ஒரு ப்ராக்டிஸ் செஷன். டீம் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய லேப் அடிப்பாங்க. லேப் அடித்து நிறைய டயர் வச்சுலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எந்த டயர் சூட் ஆகுது, எந்த ட்ராக், இந்த ட்ராக்கில் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுங்கிறத அவங்க படிப்பாங்க. சேம் டைம் டிரைவர்ஸும் இந்த ஃப்ரீ ப்ராக்டிஸ் செஷனில் ட்ராக் எப்படி இருக்குது, ட்ராக்கை பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கார் எப்படி பிஹேவ் பண்ணுது, எந்த டயரில் எப்படி, எந்த கார்னர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ஃப்ரீ ப்ராக்டிஸ்னு பேர். சாட்டர்டே 2வது செஷன் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் குவாலிஃபையிங் நடக்கும். குவாலிஃபையிங் என்ன, அடுத்த நாள் ரேஸ்க்கு எப்படி எந்த ஆர்டரில் கிரிட் இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது தான் குவாலிஃபையிங். ஸோ குவாலிஃபையிங் செஷனுக்குள்ளே 3 சின்ன சின்ன செஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து குவாலிஃபையிங் 1, Q1, Q2 அண்ட் Q3. Q1ல் பாட்டம் 5 கிரிட் பிளேசஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிரைவர்ஸும் ஒரு லேப் அடிப்பாங்க. யூஸ்வலி அந்த 15-20 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து 2 லேப் அடிக்கிறதுக்கு டைம் இருக்கும். எந்த பெஸ்ட் லேப்போ அந்த ஆர்டரில் எல்லா டிரைவர்ஸையும் அடிக்க வைப்பாங்க. பாட்டம் 5ல் யாரெலாம் இருக்காங்க, 16, 17, 18, 19, 20, அந்த இதுதான் குவாலிஃபையிங்கில் பாட்டம் 5. ஸோ Q2 மீதம் இருக்கிற 15 கார்ஸும் அதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸில் 2 லேப் அடிப்பாங்க. பெஸ்ட்டு டைம் ஆர்டரில் வச்சுருப்பாங்க. யார் 11, 12, 13, 14, 15 யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த கிரிட் பொசிஷனில் அவங்க அடுத்த நாள் ரேஸுக்கு செட் பண்ணுவாங்க. Q3 வந்து டாப் 10. இந்த டாப் 10ல் யார் ஃபஸ்ட்டு, செகண்டு, அதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் டைமில் 2 லேப் அடிப்பாங்க. எந்த ஆர்டரில் ஃபாஸ்டஸ்ட் லேப்ஸ் இருக்குதோ அந்த ஆர்டர் தான் அடுத்த நாள் கிராண்ட் ப்ரீ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ இது டே 2. ஃப்ரைடே 2 ப்ராக்டிஸ் செஷன், சாட்டர்டே 1 ப்ராக்டிஸ் செஷன், 1 குவாலிஃபையிங் செஷன். அடுத்தது சண்டே ப்ராப்பர் ரேஸ். ஃபுல் ரேஸும் சண்டே நடக்கும். யூஸ்வலி எல்லா ரேஸஸும் டே டைமில் தான் இருக்கும், எக்ஸப்ஷன் ஆஃப் ஃபியூ ரேசஸ் அது வந்து நைட் டைமில் நடக்கும். நைட் ரேசஸ் அதுவும் ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரேசஸ் மாதிரி. சிங்கப்பூர் ஃபார் எக்ஸாம்பிள் செமையாக இருக்கும் நைட் ரேஸு. ரீசெண்டாக ஆட் பண்ண இன்னொரு ரேஸ் லாஸ் வேகஸ் GP, அதுவும் நைட் ரேஸ். நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்கும், சுற்றி பார்க்க நல்லா அழகாக இருக்கும். சரியா? ஸோ இது தான் நார்மல் ரேஸ் வீக்கெண்ட். நார்மல் வீக்கெண்டுக்கும் ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்டில் எக்ஸ்ட்ரா இன்னொரு ரேஸ் இருக்கும். ஸோ அந்த ரேஸ் வந்து ஸ்ப்ரிண்ட் ரேஸுங்கிற பேருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, ஒரு ஸ்டாப் இல்லாமல் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஒரே ஸ்ப்ரிண்ட். சரியா? அதனால தான் அதுக்கு அந்த பேர். யூஸ்வலி இது 100 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ், லைக் ட்ராக் லென்த்தை பொறுத்து எத்தனை லேப் வருதோ அதுதான். ரைட்? 100 கிலோமீட்டர்ஸ் ஸ்ப்ரிண்ட். ஸோ இந்த ஸ்ப்ரிண்ட்டில் யூஸ்வலி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண, நம்ம டயர் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் ஏதாவது கிராஷஸ் இருந்ததுன்னா பிட் பண்ணி டயர் அல்லது ஃப்ரண்ட் விங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த ரேசஸில் ஸ்டாப்ஸே இருக்காது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி 100 கிலோமீட்டர்ஸ் ஸ்ப்ரிண்ட். ரைட்? அந்த ட்ராக்கில் 100 கிலோமீட்டர்ஸ் எத்தனை லேப் வருதோ அத்தனை லேப் சுற்றுவாங்க. ஸோ அதுதான் ஸ்ப்ரிண்ட் ரேஸ். எதனால இந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸ் கொண்டு வந்தாங்க? இப்போ நீங்கள் ஒரு டிப்பிக்கல் F1 வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 2 ப்ராக்டிஸ், சாட்டர்டே 1 ப்ராக்டிஸ், 1 குவாலிஃபையிங் அண்ட் சண்டே தான் ரேஸ். ரைட்? ஸோ 2 நாள் பேசிக்லி மக்கள் வந்து கார்ஸ் வந்து ரேஸ் பண்ணுறத பார்க்குறது இல்லை. ரைட்? அவங்க வந்து குவாலிஃபையிங் லேப்ஸ் அல்லது ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பார்க்குறாங்க. சரியா? ஸோ ஃபேன்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கொடுக்கணும், இன்னும் நிறைய ரேசிங் ஆக்ஷன் இருக்கணும், இன்னும் நிறையா ஓவர்டேக்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸ் வீக்கெண்டுங்கிற ஃபார்மேட்டை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து 2021 ட்ரை பண்ணாங்க. 3 ரேசஸ், 3 ட்ராக்ஸில் இந்த ஸ்ப்ரிண்ட் ஃபார்மேட் ட்ரை பண்ணாங்க. ஸோ ஓவர் த லாஸ்ட் 2-3 இயர்ஸ் அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆன பிறகு இந்த வருஷம் 6 ரேசஸ் வந்து ஸ்ப்ரிண்ட் ரேசஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்ப்ரிண்ட் ரேஸ் வீக்கெண்ட்ஸாக. ஏன் எல்லா
ரேஸஸுமே ஸ்ப்ரிண்ட் ரேஸாக வச்சா நல்லா தானே இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, சில ட்ராக்ஸ் வந்து ஓவர்டேக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரைட்? த ஹோல் பாயிண்ட் ஆஃப் ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்ட் வாஸ் டு வந்து நிறைய ஓவர்டேக்ஸ்லாம் பார்க்கணும், நிறைய ஆக்ஷன் இருக்கணும் அந்த ட்ராக்கில் அப்படிங்கிறதுனால தான். ஃபார் எக்ஸாம்பிள் மொனாக்கோ ட்ராக் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ப்ராப்பர் பியூர் ஸ்ட்ராட்டஜி ட்ராக். அது வந்து டீமும் எப்போ பிட் பண்ணுறாங்க, டயர் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் வந்து அந்த ட்ராக்கில் வந்து வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க, சரியா? அதில் வந்து நிறைய ஓவர்டேக்ஸ் அந்த ட்ராக்ஸில் இருக்காது. ஸோ இந்த ஹோல் பாயிண்ட் வந்து இந்த ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்ட் வந்து நிறைய ஓவர்டேக்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஓவர்டேக் நிறைய பண்ணக்கூடிய ட்ராக்ஸை மட்டும்தான் இவங்க வந்து ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்டுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்ட் எப்படி இருக்கும், எந்த ஆர்டரில் செஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸ்ப்ரிண்ட் ரேஸோட வீக்கெண்டில் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அதே மாதிரி 3 நாட்களும் செஷன்ஸ் இருக்கும். ஃப்ரைடேயும் சாட்டர்டேலையும் 2 செஷன்ஸ், சண்டே ரேஸ். அதில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஃப்ரைடேயில் ஃப்ரீ ப்ராக்டிஸ் 1 இருக்கும், அது மட்டும்தான் ஒரே ப்ராக்டிஸ். யூஷுவல் வீக்கெண்டில் 3 ஃப்ரீ ப்ராக்டிசஸ் இருக்கும். ஸ்ப்ரிண்ட் ரேஸ் வீக்கெண்டில் ஒரே ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ அவங்க செகண்ட் செஷன் என்ன அப்படிங்கிறது வந்து ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபையிங். ஸ்ப்ரிண்ட்டுங்கிற ஒரு ரேஸ் தானே. ஸோ அந்த ரேஸில் எந்த ஆர்டரில் ஆட்கள் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஆர்டரில் டிரைவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு குவாலிஃபையிங், அதுக்கு பேர் ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபையிங். ஸோ அது ஃப்ரைடேயோட செகண்ட் செஷன். நீங்கள் சாட்டர்டே வந்துட்டிங்கன்னா சாட்டர்டே முதல் செஷன் வந்து ஸ்ப்ரிண்ட் ரேஸ். அந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸ் முடிஞ்ச பிறகு 3 மணி நேரம் கழித்து குவாலிஃபையிங். இந்த குவாலிஃபையிங் வந்து அடுத்த நாள் சண்டே ரேஸ்க்கான கிரிட் ஆர்டரில் டிசைட் பண்ணுறதுக்காக அதுதான் குவாலிஃபையிங். அடுத்தது சண்டே ரேஸ், சரியா? ஸோ இப்போ நம்ம ஆர்டர் எப்படி இருக்குது? ஃப்ரைடே ஒரு ப்ராக்டிஸ், அதுக்கு அடுத்தது ஸ்ப்ரிண்ட்டோட குவாலிஃபையிங், சாட்டர்டே ஸ்ப்ரிண்ட் ரேஸ், அதுக்கப்புறம் மெயின் ரேஸோட குவாலிஃபையிங், அதுக்கப்புறம் சண்டே மெயின் ரேஸ். இதுதான் வீக்கெண்டில் உள்ள செஷன்ஸோட ஆர்டரோட வித்தியாசம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்ப்ரிண்ட் ரேஸஸ்க்கும் பாயிண்ட்ஸ் உண்டு, சரியா? ஆன் அ நார்மல் வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது, குவாலிஃபையிங்க்கும் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் ரேஸில் எந்த ஆர்டரில் ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், சரியா? 10th பிளேஸில் இருந்தால் 1 பாயிண்ட்டு, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தால் 25 பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு உடையில் 18 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நிறையா பாயிண்ட்ஸ் ஆர்டரில் இருக்கும். ஆனால் ஸ்ப்ரிண்ட் ரேஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து 8 பாயிண்ட்ஸ், 8th பிளேஸ்க்கு வந்து 1 பாயிண்ட், 9, 10க்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது, ப்ளஸ் 11 to 20 பாயிண்ட்ஸ் கிடையாது, சரியா? இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் ரேஸ் வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து 2 தடவை பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, சரியா? ஆன் அ நார்மல் வீக்கெண்டில் வந்து 25 பாயிண்ட்ஸ் வின்னருக்கு கிடைக்கும். அவர் ஃபாஸ்டஸ்ட் லேப் வச்சுருந்தாருன்னா கூட எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட், 26 பாயிண்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் உண்டு. ஆனால் இப்போ வந்து இன்னும் ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிண்ட்டையும் வின் பண்ணிங்க, ரேஸையும் வின் பண்ணிங்க, ஃபாஸ்டஸ்ட் லேப்பும் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா 34 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரே வீக்கெண்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு, சரியா? ஸோ அதனால் நல்ல எக்ஸைட்டிங்கான வீக்கெண்ட்ஸ். இந்த வருஷம் 6 ரேசஸ் இருக்குது ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்ட்ஸோட, சரியா? சைனா இந்த வாரம் நடக்குது, மயாமியில் ஒரு ரேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆஸ்டினில் இன்னொரு ரேஸ் இருக்குது, பெல்ஜியமில் உள்ள ஸ்பாவில் இன்னொரு ரேஸ் இருக்குது, பிரேசிலில் ஒரு ரேஸ் இருக்குது, அப்புறம் கட்டாரில் ஒரு ரேஸ் இருக்குது, சரியா? இந்த 6 ஸ்ப்ரிண்ட் ரேசஸ் இந்த வருஷம் 34 பாயிண்ட்ஸ் வந்து எந்த டிரைவர்னாலும் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இந்த ரேஸு. ஸோ கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்ட் எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் போடுங்க. நான் எல்லா ரேஸுக்கும் முன்னாடியும் அப்புறமும் நான் ஒரு சின்ன ரிவ்யூ போடுவேன் பாட்காஸ்ட்டில். ப்ளஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பிளைனர் வீடியோஸும் நான் அடிக்கடி பண்ணுவேன். நம்ம தமிழர்களுக்கு ஃபார்முலா 1 மேலே நிறைய பேஷன் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள், சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.